கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 20:22. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. இந்த தீமை நிறைந்த உலகத்திலே இன்று அநேகர் தீமையை நமக்கு விரோதமாய் செய்து நம்மை மிகவும் விசனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நன்மையை செய்வோம், இந்த நன்மையை வாங்கி கொண்டு அடுத்த நிமிடத்திலே தீமையை நம்மேல தீயை போல வாரி எறிவார்கள். சோர்ந்து போக வேண்டாம். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எத்தனை தீமைகளை மக்கள் செய்தார்கள், அவர் சகித்துக் கொண்டார். வேதத்தில் எத்தனையோ இடங்களில் பக்தர்கள் தீமையின் சூழ்நிலைகளை அனுபவித்தார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை கைவிடவில்லை. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எத்தனையோ தீமைகளை செய்தான். அத்தனை தீமைகளையும் ஆண்டவர் மாற்றி அவர்களை தேற்றி ஆற்றி நல்ல வழியிலே நடத்தினார். இன்றைக்கும் தீமை மக்கள் எங்களுக்கு செய்கிறார்களே, என் உறவினர்கள் எங்களுக்கு செய்கிறார்களே, என்னோட ரொம்ப பழகினவர்கள் எங்களுக்கு செய்கிறார்களே என்று கலங்கி சோர்ந்து போகிறீர்களா? கவலைப்படாதே, கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். மற்றவர்கள் நமக்கு செய்கிற தீமைக்கு நாம் அவர்களுக்கு பதில் தீமை செய்ய வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். யோசேப்பை போல உங்களை கர்த்தர் உயர்த்துவார். தாவீதை போல உங்களை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். எனக்கு ஒரு காலம் உண்டு, அந்த காலம் எனக்கு தீமை செய்த மக்களோடு கர்த்தர் பேசுவார், கர்த்தர் நியாயம் விசாரிப்பார் என்று காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். இந்த நாள் காத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிற, தீமை செய்கிற மக்களுக்கு முன்பதாக தேவன் உங்களுக்கு வாதாடுகிற நல்ல நாளாய் அமையட்டும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இப்பொழுதும் தீமையினாலே சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். காத்திருக்கும் அனுபவத்தை, ஆசையை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களை தீமை நின்று ரட்சிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.